இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் திடீர்னு வந்து பார்த்தா இவருங்க ரெண்டு பேரும் கிளம்பி கொடைக்கானல் போகிறது, கொடைக்கானலில் போய் ஹனிமூன் போகிறது அப்படிங்கலாம் நடந்துகிட்டு இருந்தபோது இப்போ கடைசியில் வந்து விஜயை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் எங்கடா போனார் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு விசாமல் ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்ல கேட்காம நான் பார்த்துக்கிறேன், உலகத்தில் நான் பார்க்காத ட்ரெக்கிங்காக நான் பார்க்காத கொடைக்கானலா, நான்லாம் வருஷத்துக்கு 4 தடவை கொடைக்கானலுக்கு சும்மா டீ சாப்பிட வருவேன் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசிட்டு காட்டுக்குள்ளார விட ஐயோ நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காரு. காவேரிகிட்ட வேறு ஏதாவது ஆளை கூட்டுவாங்கன்ட்டார். காவேரி ஆளெல்லாம் கூப்பிட அவங்க யாரும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா காவேரி தனியாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அப்படி இல்லை யாராவத்தவங்களோட வந்தாலும் கூட அவங்க எங்கேயா காணாமல் போயிட இவங்க ரெண்டு பேரும் தனியாக எங்கேயாவது யானை வந்துச்சு பூனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக காட்டுக்குள்ளார ஓரிரவு இவங்க ரெண்டு பேர் இருக்கிறது, இருக்கும் பொழுது வந்து மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறது. இந்த மலையிலே வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால வந்து பல விஷயங்களை வந்து டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு காவேரி வந்து போய் ஏதாச்சும் வந்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது, தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பேர் கிரில்ஸோட ஒரு ப்ரோக்ராம் இருக்குமே அந்த மாதிரிலாம் வந்து ஏதோ சர்வைவல் எப்படி காட்டுக்குள்ளே வாழ்றது எப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்தாங்கன்னா இவரும் வேறு ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவரில் இவரை தூங்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு சரி நைட்டுக்கு மேலே வெளில போவேணாம் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்க உள்ளே காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமும் உண்டாகும், ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். ப்ளஸ் அட் த சேம் டைம் சீரியல்லாம் தான் தெரியுமே நமக்கு எவ்வளோ தான் நெருக்கமாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் திரும்பி தூக்கி போட்டு போவாங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்க நல்லாயிருக்கும். காவேரி விஜய் காவேரி ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாகவும், நிவின் காவேரி ஃபேன்ஸு கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி முடிச்சு அவங்க ரெண்டு பேரும் வெளில வந்து திருப்பி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் நமக்காக வந்து இருந்தாலே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறது, அவன் வீட்டை போய் பார்ப்போம், ஓ வீடு இவ்வளோ பெரிய வீடாக நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மகாநதி சீரியலில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள், கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில்